வெல்கம் டு சயின்ஸ் வித் மேக்ஸ் லேர்னிங் ஃபன். இன்றைக்கி நாம் கிளாஸ் 12 செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ளாரிங் பிளான்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து நாம் இது ஆன்டிபோடல்ஸ் பற்றி பார்த்தோம், சலாசல் ரீஜியன் பற்றி பார்த்தோம், மெகாஸ்போரோஜெனசிஸ், மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் இதை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் அதோட ரிசல்ட் பாலினேஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். எதுக்கு மெகாஸ்போரோஜெனசிஸ், மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் ஃப்ளார்ஸில் நடக்கணும்? ஃபார் பாலினேஷன். மெயின் எய்ம் வந்து பாலினேஷன். ஸோ பாலினேஷன், அப்போ ஏற்பட்ட பாலினேஷன்னா எவ்வளோ டைப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன் டு ஸ்டிக்கி ஸ்டிக்மா ஆஃப் பிஸ்டில் இஸ் நோன் ஆஸ் பாலினேஷன். போத் கேமெட்ஸ் ஆர் நான்-மெட்டல். ஏன் பாலினேஷன் நடக்குது? பாலினேஷன் இஸ் யூனிக். அது ஒரு ஸ்பெஷல் யூனிக் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுப்போமே. ஃபார் ஆஞ்சியோஸ்பம்ஸ், சரியா? ஆஞ்சியோஸ்பம்ஸ் ஜிம்னோஸ்பம்ஸ்க்கும் தான். ஓகே, போத் கேமெட்ஸ் ஆர் நான் மொட்டைல். ரெண்டுமே மொட்டைல் இல்லை. போலன் அது அதே இடத்துல தான் இருக்கும். இது அதென்ன ஓவியூல், அதுவும் அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ அதோட ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும்னா சில ஏஜென்ட்ஸ் வேணும், சில டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃப்ளவரிங் பிளான்ஸ் have evolved adaptation to achieve pollination. பாலினேஷன் அச்சீவ் பண்ண நிறைய மெத்தட்ஸ் வந்து இது அடாப்ட் பண்ணியிருக்கு பிளான்ஸ். ஆட்டோகேமி, ஆட்டோ அதுவே தன்னைத்தானே பண்ணும். ஆட்டோகேமி, பாலினேஷன் பிட்வீன் சேம் ஃப்ளவர், ஒரே ஃப்ளவருக்குள்ளே நடக்கும். போர்டு எக்ஸாமில் தி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இன் திஸ் டைப். இந்த மாதிரியான ஒரு ஃப்ளவரில் இந்த ஆரோ மார்க் போட்டு கேட்குற கேள்வி யூஸ்வலாக இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ அதே ஃப்ளவர்லேருந்து அதே ஃப்ளவருக்கு இருக்கிற பிஸ்டலுக்கு போனால் அதுக்கு பேர் ஆட்டோகேமி, சேம் ஃப்ளவர். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அதே ஃப்ளவர், அதே பூ, அந்த ஒன் ஃப்ளவர்னால் அதுக்குள்ளேயே நடந்துடுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் சேம் ஃப்ளவர். கம்ப்ளீட் ஆட்டோகேமி இஸ் ரேர். அதே ஃப்ளவரில் இது நடக்குதுன்னா அது வந்து ரேரு, எக்ஸ்ட்ரீம்லி ரேரு. ஃபீச்சர் வந்து சின்க்ரானி, ரெண்டுமே வந்து ரெசிப்டிவிட்டி சேம் டைம் அட்டைன் பண்ணும். ஆந்தர் போலன் கிரைன் இப்போ மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணுதுன்னா ஸ்டிக்கி ஸ்டிக்மாவும் சேம் டைம் மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணும். ஆந்தர் ஆஃப் ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல் ஷுட் லை க்ளோஸ். இப்போ ஆந்தரும் ஸ்டிக்மா இப்படி இருக்குது, சரியா? அது சேம் லெவல் இல்லைனா க்ளோஸாக இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்? ஃபெசிலிட்டேட் பாலினேஷன். எக்ஸாம்பிள் வயோலா, ஆக்சாலிஸ், காமலீனா. ஏன் நல்லா ரிப்பீட் பண்ணுங்கள். வயோலா, ஆக்சாலிஸ், காமலீனா, these three are a good example for autogamy. These produce two flowers. என்னென்ன? சாஸ்மோகாமஸ் ஃப்ளார், கிளைஸ்டோகாமஸ் ஃப்ளார். இந்த ரெண்டு ஃப்ளார். எக்ஸ்போஸ்ட் ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா. சாஸ்மோகாமஸ் ஃப்ளார்னா அதுக்கு எக்ஸ்போஸ்ட் ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா இருக்கும். கிளைஸ்டோகாமஸ் ஃப்ளாரில் தான் நம்ம எதிர்பார்க்குற ஆட்டோகாமி நடக்கும். they don't open. அது மூடின பொசிஷன்லேயே இருக்கும். புக்கில் அதுக்கு இமேஜ் கொடுத்துருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸ்டிக்மா லை க்ளோஸ் டு ஈச் அதர். ஆந்தரும் ஸ்டிக்மாவும் கிட்ட இருக்கும். அப்போ தான் ஈஸியாக அது மெச்சர் ஆகும், இதுவும் மெச்சர் ஆகும். ஆந்தர் டூ வில் மெச்சர், ஸ்டிக்மா வில் ஆல்சோ மெச்சர் அட் தி சேம் டைம். அப்போ வந்து என்ன ஆகும்? ஸோ தட் தே லை க்ளோஸ் டு ஈச் அதர். இன்வேரியபிளி ஆட்டோகாமஸ், வேறு வழியே இல்லை. அது ஆட்டோகாமி தான். அது வந்து என்ன பண்ணும்? பாலினேட் பண்ணும். ஸோ ஃபீச்சர்ஸ் என்ன? 3 மார்க் இது. போர்டு இட்ஸ் 3 மார்க். அஷார்டு சீட் செட், கண்டிப்பாக சீட் செட் இருக்கும். நோ வேரியேஷன் இஸ் சீன். வேறு ஒரு ஃப்ளார் கிட்டேருந்து வந்தால் தானே வேரியேஷன் இருக்கும். அதே ஃப்ளார் தானே. ஸோ நோ வேரியேஷன் இஸ் சீன். இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் இஸ் அப்சர்வ்டு. இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் இஸ் அப்சர்வ்டு. கெய்டனோகாமி. ஸோ ரெண்டாவது டைப் வந்து கெய்டனோகாமி. கெய்டனோகாமினா போலன் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ்க்கு மூவ் பண்ணும், ஆனால் சேம் ஸ்பீஷீஸ். ஹைபிஸ்கஸ்னால் ஹைபிஸ்கஸ்குள்ளேயே தான் வந்து பாலினேட் ஆகும். ஆனால் ஸோ கெய்டனோகாமினா இப்போ ஒரு ஹைபிஸ்கஸ் ஃப்ளார் அந்த ஃப்ளார்க்குள்ளேயே பாலினேஷன் பண்ணால் அது ஆட்டோகாமி. இதுவே அந்த ஃப்ளார் அதோட ஸ்பீஷீஸில் இருக்கிற இன்னொரு ஃப்ளாருக்கு போலன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதுக்கு பேர் கெய்டனோகாமி. ஸோ இப்போ புரிஞ்சுருக்கோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃப்ளார் ஆஃப் சேம் ஸ்பீஷீஸ். வேறு பூ ஆனால் அது ஒரே ஸ்பீஷீஸ். ஹைபிஸ்கஸ் ஆனால் அது வேறு இன்னொரு பூ. 2 ஹைபிஸ்கஸ் ஃப்ளார் இருக்குது. அது ஒன்றுலேருந்து ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஓகே,
ஃபங்க்ஷனலி இது ஒரு கிராஸ் பாலினேஷன், ஏன்னா பூ விட்டு பூ மாறுது போலன். ஆனால் ஜெனட்டிக்கலி இது ஆட்டோகாமி. ஜீன் படி பார்த்தா அது ஆட்டோகாமி, சேம் தானே, சேம் ஸ்பீஷீஸ். அதான் ஜீனோகாமி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் டிஃபரண்ட் ஃப்ளவர் அண்ட் டிஃபரண்ட் பிளான்ட் ஸ்பீஷீஸ். இப்போது ஹைபிஸ்கஸ் வேறு எதாவது பூ நியாயமாக ரோஸ் எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். ஹைபிஸ்கஸ்லேருந்து ரோஸ்க்கு போலன் எக்ஸ்சேஞ்ச் ஆனால் அதுக்கு பேர் ஜெனோகாமி. ஜெனோகாமி. ஸோ அதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர். ரோஸு ஹைபிஸ்கஸ் அது ஒரு குட் எக்ஸாம்பிள். இந்த பிளான்ஸில் ஜெனட்டிக் வேரியேஷன் இஸ் சீன். வேறு வேறு ஃப்ளவர் அப்போ வந்து நியூ combinations of genes are formed. Genetic variation is seen. Agents of pollination. Pollination ரெண்டு இது கேமெட்ஸும் நான்-மொட்டைல். அப்போது ஏஜென்ட்ஸ் ஒருத்தவங்க வேணும். ரெண்டு ஏஜென்ட்ஸ் இருக்குது, பயாட்டிக், ஏபயாட்டிக். சரியா? விண்டு ஏபயாட்டிக்கில் விண்டு காமன் பாலினேட்டர். அனிமல்ஸ் பயாட்டிக்கில் அனிமல்ஸ் ஒரு மேஜர் பாலினேட்டர். பயாட்டிக்கில் விண்டு பாலினேட்டர், வாட்டர் பாலினேட்டர் வந்து காமன். Pollen grains வந்து comes contact with stigma is a chance for both wind and water. Pollen grains வந்து wind and waterோட ஹெல்ப்பால் pollinate ஆகுதுன்னா chance that the pollen will get contact with stigma is less in abiotic mode of pollination. So இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணோன்னா இதுக்காக நிறைய அமௌண்ட் ஆஃப் போலன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் கம்பேர்ட் டு தி நம்பர் ஆஃப் ஓவியூல் ஒன்று இருந்தாலும் நம்பர் ஆஃப் போலன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா லாஸ் வந்து அதிகம் இல்லை, அது கான்டாக்டுக்கு வரலாம் இல்லாமலும் போகலாம். சரியா? ஸோ தட் போலன் இஸ் கிரேட்டர் தேன் ஓவியூல். இப்போது நம்ம வந்து விண்ட் பாலினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். விண்டு பாலினேஷனோட ஃபீச்சர்ஸ் என்ன, அந்த ஆஃப் பண்ணுற ஃப்ளவர்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன? போலன் ஷுட் பி பிரைட் அண்ட் லைட். ஸோ போலன் ஷுட் பி பிரைட் அண்ட் லைட். பிரைட் இல்லை, சாரி, போலன் வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும். லைட் வெயிட்டாக இருந்தால் தான் என்ன ஆகும், அது வந்து காற்றுல வந்து பறக்கும். ஸோ த போலன் ஷுட் பி லைட் வெயிட் அண்ட் நான் ஸ்டிக்கி. So it is transferred by wind. Well exposed stamens. Stamens வந்து windல expose ஆனதா அது வந்து easily disperse ஆகும், பறந்து போகும். Feathery stigma to capture airborne pollen. ஸோ இப்போ வந்து ஸ்டிக்மா சைடு வந்தால் அது ஃபெதரியாக இருக்கணும். அப்போ தான் காற்றுல வர போலன்ஸை அது கலெக்ட் பண்ணும். Have only one ovule and one ovary. ஒரு ஓவரியில் ஒரு ஓவியூல் தான் இருக்கும். ஸோ நியூமரஸ் ஆஃப் ஃப்ளவர் வந்து இன்ஃப்ளாரன்சன்ஸில் வர மாதிரி பார்த்துக்கும். அவன் சத்தத்தை ஃபுல்லாக வச்சான்.